ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் யூடியூப் சேனல். நான் சந்தனகுமார், மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஐடிஎஃப்சி மல்டிகேப் நியூ ஃபண்ட் ஆஃபர் பற்றி பார்ப்போம். ஐடிஎஃப்சி மல்டிகேப் ஃபண்டானது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டைப் வகையை சார்ந்ததாகும். பொதுவாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது 13 முதல் 20% வரை வருட வருமானம் பெறலாம். ஆனால் முதலீட்டு காலம் குறைந்தபட்சம் 5 வருடமாவது முதலீட்டு காலத்தை தொடர வேண்டும். அதுபோல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எனப்படும் SIP முறையில் முதலீடு செய்தால் நஷ்டத்தை தவிர்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல மல்டிகேப் ஃபண்ட் என்றால் என்ன, ஐடிஎஃப்சி மல்டிகேப் ஃபண்டோட அசெட் அலோகேஷன் எப்படி இருக்கும், ஐடிஎஃப்சி மல்டிகேப் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது எத்தனை சதவீதம் வரை வருட வருமானம் எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மல்டிகேப் ஃபண்ட் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு ஃபண்டானது ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளை சார்ந்த நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவதை தான் மல்டிகேப் ஃபண்ட் என்கிறோம். பொதுவாக எல்லா ஃபண்டுகளையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் தான் முதலீடு பண்றாங்க. செக்டார் ஃபண்டுகளை தவிர்த்து செக்டார் ஃபண்டுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி ஃபண்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஐடி எனப்படும் தொழில்நுட்ப நிறுவனங்கள்ல மட்டும் தான் முதலீடு பண்றாங்க. ஹெல்த் கேர் ஃபண்டுனா பார்மசி மற்றும் ஹாஸ்பிட்டல் சார்ந்த நிறுவனங்கள்ல மட்டும் தான் முதலீடு பண்றாங்க. பேங்கிங் ஃபண்டுனா பேங்க் மற்றும் பினான்சியல் கம்பெனிகள்ல மட்டும் தான் முதலீடு பண்றாங்க. ஆனா மல்டிகேப் ஃபண்ட் என்பது 10க்கு மேற்பட்ட துறைகளை சார்ந்த நிறுவனங்கள்ல முதலீடு பண்றாங்க. அது மட்டும் அல்லாமல் லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் இப்படி எல்லா தரப்பட்ட நிறுவனங்களிலும் குறைந்தபட்சம் 25% முதலீட்டை தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த ஃபண்டில் இருந்து ஒரு முதலீட்டாளர் ஒரே ஃபண்ட்ல முதலீடு பண்ண போறாருன்னா தாராளமாக மல்டிகேப் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். ஐடிஎஃப்சி மல்டிகேப் ஃபண்டோட NFO டீடைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்ட்ல நீங்க NFOல அப்ளை பண்ணணும்னா நவம்பர் 12 முதல் நவம்பர் 26 வரை நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு அப்ளை பண்ணலாம். SIPல ஸ்டார்ட் பண்ணணும்னா டிசம்பர் முதல் வாரம் முதல் நீங்க SIP மூலமா இந்த திட்டத்தில் முதலீடு பண்ண முடியும். இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டயலன் பிண்டோ ஈக்விட்டி போர்ஷன், மிஸ்டர் ஹர்சல் ஜோசி ஃபார் டெப்ட் போர்ஷன். மல்டிகேப் ஃபண்டுங்கிறது ஒரு ஈக்விட்டி ஃபண்டு தான். அதனால இந்த ஃபண்டில் டெப்ட் ஃபண்டு மேனேஜருக்கு பெரிய அளவில் வேலை எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரூபாய் 5000 பண்ண வேண்டும். இந்த ஃபண்டுக்கு எக்ஸிட் லோடு இருக்கு. பொதுவாகவே எல்லா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கும் எக்ஸிட் லோடு உண்டு. 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணாதான் எக்ஸிட் லோடு 1% இருக்கு. 1 இயருக்கு பிறகு செல் பண்ணும்போது எக்ஸிட் லோடு கிடையாது. இந்த ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பெஞ்ச் மார்க்னு நிப்டி 500 மல்டிகேப் 50-25-25 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இப்போது மல்டிகேப் ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பற்றி பார்க்கலாம். பொதுவாக மல்டிகேப் ஃபண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 30 முதல் 50% வரை லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களை முதலீடு பண்றாங்க. 25 முதல் 35% வரை மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்களிலும், 25 முதல் 30% வரை ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களிலும். இந்த ஃபண்ட்ல இருந்து IPO மற்றும் நியூ ஜெனரேஷன் பிசினஸ்ல இருந்து 20% பண்றாங்க. அது இல்லாம டாக்டிக்கல் கேஷ், அதாவது கால் ஆப்ஷன்ல கூட பண்றாங்க 10% வரை. அதை தவிர்த்து இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட்ல இருந்து அதிகபட்சமாக வர 10% வரை இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட்ல முதலீடு பண்றாங்க. நிப்டி 500 இண்டெக்ஸ் மற்றும் நிப்டி 500 மல்டிகேப் 50-25-25 இண்டெக்ஸோட கம்பேரிசனை பற்றி பார்க்கலாம். நிப்டி 500 இண்டெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல 78% லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களில் பங்களிப்பு உள்ளது. 15% மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்களில் பங்களிப்பு உள்ளது. 7% மட்டுமே ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளது. இதை நீங்க நிப்டி 500 மல்டிகேப் எடுத்துட்டீங்கன்னா 50% மட்டுமே லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய நிறுவனங்களில் பங்களிப்பு உள்ளது. மீதமுள்ள 50%ல் 25% மிட் கேப் எனப்படும் நடுத்தர கம்பெனிகளின் பங்களிப்பும், மீதமுள்ள 25% ஸ்மால் கேப் எனப்படும் சிறிய நிறுவனங்களின் பங்களிப்பு உள்ளது. இந்த ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணும்போது லார்ஜ் கேப்பை விட உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. குறுகிய காலத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் 5 வருடங்களுக்கு அதிகமாக முதலீட்டை தொடரும் போது லார்ஜ் கேப் ஃபண்டை விட இந்த ஃபண்டிலிருந்து அதிகமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு முதலீட்டையும் ஆரம்பிக்கும் முன்னர் அது எவ்வளவு வருமானம் கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்திருந்தால் திட்டமிடுதல் மிக எளிதாக இருக்கும். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது ஒரு 6 to 6.5% வரை வருட வருமானம் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக ஹைபிரிட் ஃபண்ட்னா ஈக்விட்டிலையும் கடன் பத்திரங்களையும் முதலீடு பண்றாங்க. ஹைபிரிட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது 11 முதல் 12% வரை வருட வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அடுத்தபடியாக லார்ஜ் கேப் ஃபண்ட் எனப்படுவது
மிகப்பெரிய கம்பெனிகளில் முதலீடு செய்வதாகும். லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இருந்து 13 to 15% வரை வருட வருமானம் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல இருந்து 55% லார்ஜ் கேப் எனப்படும் பெரிய கம்பெனிகளிலும் மீதமுள்ள 45% மிட் கேப் எனப்படும் நடுத்தர நிறுவனங்களிலும் முதலீடு பண்றாங்க. இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்போது லார்ஜ் கேப் ஃபண்டை விட கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா மல்டி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்ட் இப்போ ஐடிஎஃப்சி மல்டி கேப் ஃபண்ட் இந்த கேட்டகரியில் தான் வருது. இந்த ஃபண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டை விட வருமானம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அடுத்தபடியாக மிட் கேப் ஃபண்டு. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அதிக ரிஸ்க் உள்ள ஃபண்டு என்ன ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா செக்டார் ஃபண்டு. அதுக்கு முன்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப். மிட் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது அந்த ஃபண்டை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு 18% வரை வருட வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. கடைசியாக ஸ்மால் கேப் ஃபண்டு. ஸ்மால் கேப் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா 20% வருட வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது.